students, I am Sanjeevan. நாம் இப்போ பார்க்க போகிற சாப்டர் நம்பர் 10 ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதில் எக்ஸசைஸ் 10.4 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஷோ தட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இஸ் எ சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் இருக்குது. அதோட சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் xy டேஷ் ஈக்குவல் டு 2y. இதை சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் இப்போ இந்த கிவன் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் 2x ஸ்கொயர். இதிலிருந்து நம்ம இந்த கண்டிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னா y டேஷ் இருக்குது. y டேஷ்னா ஒன் டைம் டெரிவேட்டிவ் பண்ணியிருக்கிறதா மீனிங். அப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா y டேஷ் ஈக்குவல் 2x ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணுங்கள். டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் பவர் என்னோட ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. அந்த கான்செப்டில் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை டெரிவேட்டிவ் பண்ணும்போது 2x கிடைக்கும். அப்போது y டேஷோட வேல்யூ 4x. இந்த கண்டிஷனை பாருங்கள், y டேஷோட எக்ஸை மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸை வந்து போத் அண்ட் சைடு மல்டிபிள் பண்ணலாம். இது 2 இன்ட்டு 2x. இது ஒரு எக்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது இது எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். எக்ஸு ஒய் டேஷ் ஈக்குவல் 2. இந்த 2x ஸ்கொயர் எங்கே இருக்குன்னா கொஷின்லேயே இருக்குது. y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர், அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். y ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் எடுத்த அப்புறம் இதிலிருந்து இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் hence it is stored. Okay, next we go to subdivision number 2. y equal a e power x plus b e power minus x. இந்த ஈக்குவேஷன்ஸிலிருந்து நம்ம இதோட சொல்யூஷன் இதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். y டபுள் டேஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0. இதில் பாருங்கள் y மட்டும்தான் இருக்குது, பட் சொல்யூஷனில் y டபுள் டேஷ் இருக்குது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஈக்குவேஷனை 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்ளை பண்ணுறேன். எக்ஸை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணால் y டேஷாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்தது a e பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா அதோட ஃபார்முலா e பவர் எக்ஸு ப்ளஸ் b இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்கன்னா அகைன் e பவர் மைனஸ் எக்ஸ் வரும். பவரில் இருக்கிற மைனஸ் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா -1. அடுத்தது என்ன செய்யலைன்னா y டேஷ் ஈக்குவல் a e பவர் எக்ஸ். இந்த மைனஸை ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க, b e பவர் மைனஸ் எக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். திரும்ப நாம் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி ஆகணும். அப்போ இந்த y டேஷ் வந்து y டபுள் டேஷாக கன்வெர்ட் ஆகிடுது. a கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது, அதனால் அதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. e பவர் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் அகைன் e பவர் எக்ஸ். அடுத்தது மைனஸ் b e பவர் மைனஸ் எக்ஸோட டெரிவேட்டிவ் e பவர் மைனஸ் எக்ஸ். பவரில் இருக்கிற மைனஸ் எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் ஒரு மைனஸ் வரும். அதனால் இந்த இடத்துல வந்து இப்போ மைனஸ் வந்திருக்கு, அதனால் அது ப்ளஸ் e பவர் மைனஸ் எக்ஸ் அப்ளை பண்ணிடலாம். y டபுள் டேஷ் இந்த வேல்யூஸ் நம்ம இங்கே பார்த்துருக்குற மாதிரியே இருக்குது, ஒய்யோட வேல்யூ. அப்போ நான் என்ன செய்கிறேன்னா இந்த பிளேஸ்க்கு y அப்ளை பண்ணிடுறேன். இதை லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் y டபுள் டேஷ் மைனஸ் y ஈக்குவல் டு 0. ஆன்சர் சால்வ் பண்ணியாச்சு. hence it is showed. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஷின் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் m ஷோ தட் the function y equal to e power mx is a solution of the given differential equation. First subdivision y dash plus 2y equal to 0. Second subdivision y double dash minus 5y dash plus 6y equal to 0. அதாவது என்ன மீனிங்னா, y equal to e power mx என்றது ஒரு ஃபங்க்ஷன். இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் கொடுத்துருக்காங்க, செகண்ட் சப்டிவிஷனும் இருக்குது. நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, அதை இதை எடுத்துக்கிட்டு இதிலேருந்து ஒரு வேல்யூ m ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் y ஈக்குவல் டு e பவர் mxும் அதோட
சொல்யூஷன் வந்து செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதிலிருந்து ஒரு எம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி ரைட் கிவன் கண்டிஷன் y ஈக்குவல் டு இ பவர் எம்எக்ஸ், இதுதான் கொடுத்துருக்கிற கண்டிஷன். இதில் ஃபஸ்ட்டு 2 சப்டிவிஷனில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் சப்டிவிஷனில் ஒய் டேஷ், செகண்ட் சப்டிவிஷனில் ஒய் டபுள் டேஷ் வரைக்கும் இருக்குது. அப்போ ஹையஸ்ட்டாக வந்து நம்ம 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணுறேன். ஒய்யை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா ஒய் டேஷ், இ பவர் எம்எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் இ பவர் எம்எக்ஸ், பவரில் இருக்கிற எம்எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணும்போது எம் கிடைக்கும். இதை நம்ம செகண்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணலாம். அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், எக்ஸை பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிவிடுங்க. அப்போ ஒய் டேஷை டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா ஒய் டபுள் டேஷ், இ பவர் எம்எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் அகைன் இ பவர் எம்எக்ஸ், ஆல்ரெடி ஒரு எம் இருக்குது. திரும்ப நான் பவரில் இருக்கிற எம்எக்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் ஒரு எம் வரும். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்போது எம் ஸ்கொயராக மாறிடும். இந்த மாதிரி நம்ம 2 டைம்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிடலாம். அடுத்தது என்ன செய்யலாம், இந்த இ பவர் எம்எக்ஸ்ன்றது ஒய்யோட வேல்யூஸா இதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒய் டபுள் டேஷ் இந்த பிளேஸ்க்கு நாம் ஒய்ன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இன்ட்டு எம் ஸ்கொயர். அடுத்தது என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்கல்ல அதை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இதோட சொல்யூஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் டேஷ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதில் நான் போயிட்டு என்ன செய்கிறேன்னா சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். ஒய் டேஷ்க்கு இங்கே என்ன வேல்யூஸ் இருக்குது அதை அப்ளை பண்ணுங்கள். எம் இன்ட்டு இ பவர் எம்எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய்க்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னா இ பவர் எம்எக்ஸ் இருக்குது ஈக்குவல் டு 0. இதில் நான் இ பவர் எம்எக்ஸ் வந்து அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ இன்சைடு வந்து என்ன இருக்குன்னா எம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. இந்த இ பவர் வந்து நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. பட் இதை நம்ம 0க்கு ஈக்குவல் பண்ணலாம், எம் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ எம்முக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா -2. அடுத்தது நம்ம செகண்ட் சப்டிவிஷன் எடுக்க வேண்டியது வரும். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அதை நான் இந்த சைடில் ரைட் பண்ணிக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷனோட ஈக்குவேஷன் ஒய் டபுள் டேஷ் -5y டேஷ் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு 0 இந்த கண்டிஷன் இருக்குது. இதில் ஒய் டபுள் டேஷோட வேல்யூஸை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒய் டபுள் டேஷ்க்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அதை லெஃப்ட் சைடில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர் ஒய் -5y டேஷ், ஒய் டேஷ்க்கு என்ன வேல்யூஸ் நம்ம வச்சுருந்தோம், இ பவர் எம்எக்ஸ் இன்ட்டு எம்மு ப்ளஸ் 6 இன்ட்டு ஒய்யோட பிளேஸ்க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இ பவர் எம்எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எம் ஸ்கொயர் ஒய் -5 இ பவர் எம்எக்ஸோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க ஒய் 6, இதுக்கு ஒய் அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே இப்போ ஒய் இருக்குது, ஒய் வந்து நமக்கு தேவையில்லை, அதனால் டிவைட் பண்ணிவிடுங்க ஆன் போத் சைட். அப்போ எம் ஸ்கொயர் -5m ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணிடுறேன். இது வந்து 1, இந்த இடத்துல 6, ப்ராடக்ட் பண்ணால் 6 வரும், ஆட் பண்ணும்போது -5 வரணும். அந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம். 2, 3 ப்ராடக்ட் பண்ணும்போது 6, பட் ஆட் பண்ணும்போது -5 வர மாதிரி ஒரு பாசிபிள் நம்பர்ஸை நம்ம எடுத்துட்டேன். ஸோ தேர்ஃபோர் எம்மோட வேல்யூஸ் இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க, பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ். ஸோ தேர்ஃபோர் எம்மோட வேல்யூ 2 and 3. இதுதான் இதோட சொல்யூஷன். இதுதான் இதோட எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் கொஷின் பார்க்கலாம். த ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் டு த கர்வ் at any point is the reciprocal of 4 times the ordinate at the points. The curve passes through the 2,5. Find the equation of the curve. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the slope of the tangent, tangentோட ஸ்லோப் நம்ம dy by dx எடுத்துக்கலாம், to the curve at any point is reciprocal of 4 times the ordinate. Ordinate means y-axis. Reciprocal of 4 times, reciprocal போது 1/4 times of ordinate என்பது y. அப்போ dy by dx எதுக்கு ஈக்குவல்னா 1/4yக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதிலிருந்து நாம் கர்வோட ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இந்த கர்வ் வந்து 2,5 வந்து பாசஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நான் வேரியபிளை வந்து இப்போ செப்பரேட் பண்ணுறேன். வேரியபிள் செப்பரேஷன் பண்ணுறதுனால 4y இந்த சைடு கொண்டு வந்துட்டேன். இங்கே dy இருக்குது.
இந்த டிவைடில் இருக்கிற dx அனதர் சைடு கொண்டு போய் வேரியபிளை செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுங்கள் போத் அண்ட் சைட். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது 4 y இன்டகிரேட் பண்ணும்போது y²/2 கிடைக்கும். இன்டகிரல் dx இது இன்டகிரேஷன் பண்ணும்போது x கிடைக்குது ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த பாயிண்ட்டை பாசஸ் த்ரூ பண்ணலாம். பாசஸ் த்ரூ the point 2,5. இது எக்ஸோட பிளேஸ், இது ஒய்யோட பிளேஸ்க்கு நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதை கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். 2 டைம் எக்ஸோட பிளேஸ்க்கு 2 அப்ளை பண்ணுங்கள், ஒய்யோட பிளேஸ்க்கு 5 அப்ளை பண்ணுங்கள். 2 × 5² is equal 2 + c. 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25 × 2 50 minus 2 equal to c. So therefore c ஓட வேல்யூ 48. c ஓட வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாம். சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 2y² இருக்குது, x ப்ளஸ் சியோட வேல்யூஸ் வந்து 48 இருக்குது. அதையும் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 4th கொஷின் பார்க்கலாம். ஷோ தட் y = e⁻ x + mx + n is a solution of the differential equation e⁻x d²y/dx² - 1 = 0. ஒரு கர்வ் இருக்குது, அந்த கர்வில் இருந்து நம்ம சொல்யூஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ணணும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு முதல்ல கிவன் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. y = e⁻x + mx + n எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷனில் பாருங்கள் i(r) 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன்ஸையும் நம்ம 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ண பார்க்கலாம். டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை பேஸ் பண்ணி டெரிவேட்டிவ் பண்ணும்போது dy/dx e⁻x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் e⁻x வரும். பவரை டெரிவேட்டிவ் பண்ணும்போது அங்கே ஒரு -1 கிடைக்குது. அடுத்தது mxஐ டெரிவேட்டிவ் பண்ணும்போது m, xஐ டெரிவேட்டிவ் பண்ணும்போது 1 ஆயிடுச்சு. அடுத்தது n வந்து கான்ஸ்டன்ட், டெரிவேட்டிவ் பண்ணால் அது 0 ஆகிடும். இது நான் 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் 2nd டைம் டெரிவேட்டிவ் பண்ண போகிறேன். அகைன் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ dy/dx 2nd டைம் டெரிவேட்டிவ் பண்ணிங்கன்னா d²y/dx². இதில் மைனஸ் இருக்குது. e⁻x டெரிவேட்டிவ் பண்ணால் அகைன் e⁻x. பவரை டெரிவேட்டிவ் பண்ணும்போது ஒரு -x வரும். அந்த e⁻x டெரிவேட்டிவ் பண்ணால் e⁻x, பவரில் இருக்கிற -x டெரிவேட்டிவ் பண்ணால் ஒரு -1 கிடைக்கும். இதோட ப்ராடக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடுது. அடுத்தது m இருக்குது, m டெரிவேட்டிவ் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ நமக்கு இந்த வேல்யூஸ் இருக்குது, இதிலேருந்து நம்ம சால்வ் பண்ணியாகணும். d²y/dx² இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இதை வந்து 1/e⁻xன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதை நான் இந்த சைடு ப்ராடக்ட் பண்ணுறேன். அப்போ e⁻x × d²y/dx² = 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு வரேன். அப்போ நமக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் e⁻x × d²y/dx² - 1 = 0. ஸோ therefore hence it is showed. இந்த சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.